இப்போ நம்ம கேள்வி பதில் செஷன்ல இருக்கோம். அவங்கவுங்க உங்க மனசுல இருந்த ஞான சம்பந்தப்பட்ட கேள்விகளை எழுதி கொடுத்துருக்குறீங்க. நம்ம அதுக்கு ஒன்னொன்னுக்கும் பிரதர் கிட்ட நம்ம அதுக்கு பதில் நம்ம கேட்போம். முதல் கேள்வி फर्स्ट ना हिंदी में சொல்லிடுறேன், அடுத்தது தமிழ்ல சொல்றேன். भाई पहला प्रश्न है, डिसिप्लिन को कैसे प्यार से घर में प्रयोग करें, या अनुशासन कैसे प्यार से घर में प्रयोग करें, मतलब लव और लॉ का कैसे परिवार के अंदर बैलेंस रखें. முதல் கேள்வி, அதாவது வீட்டில் வந்து சட்டத்தை வீட்டுக்குள்ள எப்படி அன்போட நம்ம செயல்படுத்துறது, அதாவது ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தா அன்போட சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, அப்போ கோவப்பட வேண்டியது வருது. அப்போ அன்போட ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு லவ் லா எப்படி நம்ம சமநிலையில வைக்கிறது அப்படின்னு முதல் கேள்வி. डिसिप्लिन को रखने के लिए, अनुशासन दूसरों को सिखाने के लिए पहले खुद हमें अनुशासन में रहने की जरूरत है. जब हम अनुशासन में रहेंगे तो अपने आप सब अनुशासन सीखेंगे. பிரதர் என்ன பதில் சொல்றாங்கன்னா, வீட்டுக்குள்ள டிசிப்ளின் வரணும்னா முதல்ல நமக்குள்ள டிசிப்ளின் வந்திருக்கணும். எப்போ நமக்குள்ள அது வருதோ தானாவே வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் அதை பார்த்து அந்த डिसिप्लिनோட அவங்க நடக்க ஆரம்பிச்சுப்பாங்க. कई माताएं कहते हैं मेरे बच्चे सुनते ही नहीं, मेरा पति सुनता ही नहीं. जिसकी खुद की इंद्रियां नहीं सुनती, हाँ, उसका कोई नहीं सुनेगा. क्या आपकी इंद्रियां सुनती हैं? पहले आप अपने घर को सुधारो. घर मतलब लौकिक नहीं, ये शरीर आत्मा का घर है. हर इंद्रियों को श्रीमत प्रमाण चलो, आप खुद डिसिप्लिन में रहो, घर के सारे लोग अपने आप डिसिप्लिन में चलेंगे. நிறைய பேர் இந்த கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இல்லையா, வீட்டுல குழந்தைங்க நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க, கணவர் நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த உடம்பு அப்படின்றது ஆத்மாவோட வீடு. இந்த உடம்புல உள்ள கர்ம இந்திரியங்கள் நீங்க சொல்ற டிசிப்ளின் படி கேக்குதா, அது உங்க கண்ட்ரோல்ல இருக்குதா? எப்போ நீங்க அந்த வீடுன்ற அந்த உடம்ப நீங்க டிசிப்ளினா வைக்கிறீங்களோ உங்களை பார்த்து வீட்டில் உள்ள அத்தனை பேரும் டிசிப்ளின்ல வந்துருவாங்க அப்படின்னு பதில் சொல்றாங்க. கேட்குறீங்க? सत्युग पूरा डिसिप्लिन में चलता है. वहाँ के बच्चे, वहाँ से प्रकृति. क्यों? वहाँ हमने क्या किया, संगम में पुरुषार्थ किया इंद्रियों पर शासन करने का, और इसीलिए सब डिसिप्लिन में. तो अभी से अगर हमें घर वालों को डिसिप्लिन में चलाना है तो अपने आप को ठीक करना है. क्या मेरी आंखें, योग में बैठते आंखें बंद हो जाती है, मोबाइल में कुछ देखते तो बंद नहीं होती, टिक टिक करती देखती रहती है. तो क्या आंखें मेरी डिसिप्लिन? इसलिए ब्रह्मा बाबा ने पूरा यज्ञ को डिसिप्लिन चलाने के लिए बाबा ने रोज अपना इंद्रियों का दरबार लगाया. हर इंद्रियों से पूछा, हे कान तुमने क्या सुना, हे आंखें तुम क्या देखती हो, हे मुख तुमने आज सारा दिन क्या क्या बोला. और रात के समय फिर उसको सजा दी. मुख ने गलत बोला है, मौन की सजा. आंखों ने गलत देखा है तो उसको बाबा को देखने में सजा. इसी तरह इस इंद्रियों पर शासन करो. आपका ये घर तो क्या, आप सारी दुनिया पर शासन कर सकेंगे. அதாவது பிரதர் என்ன சொல்றாங்க, சத்தியுகத்துல குழந்தைங்க அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் டிசிப்ளின்ல இல்லாம இருந்தாங்களா? அங்க அங்க யாரு அதிகாரம் பண்ணாங்க? ஒண்ணுமே இல்லை இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா டிசிப்ளின் இருந்துச்சு. பிரம்மா பாபா கூட என்ன பண்ணாங்க, அத்தனை குழந்தைங்களையும் அவங்க டிசிப்ளின்னா வச்சுக்கிட்டாங்க இல்லையா? அதுக்கு என்ன பண்ணாங்களா, முதல்ல தன்னோட தர்பார டெய்லி கூட்டினாங்க. கண்ணு டிசிப்ளின்ல இருந்ததா, என்னோட வாய் எப்படி இருந்தது, அது வேண்டாதது எதுவும் பேசிச்சா? இப்போ பாருங்க, நம்ம கண்ணு பாபாவை நினைக்கணும், யோகால உட்காரணும்னா தானா மூடுது. ஆனா மொபைல பார்த்துட்டு இருந்தா எப்பமாவது மூடி இருக்கா? அதனால பிரம்மா பாபா தன்னோட உடம்புக்கு எப்படி அந்த டிசிப்ளின் கொண்டு வந்தாங்க, அந்த ராத்திரி தர்பார் கூட்டினாங்க இல்லையா? அது போல நம்மளும் நம்ம அந்த தர்பாரை கூட்டி நம்மளோட இந்திரியங்களை டிசிப்ளின்ல வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சத்தியம் நீங்க உங்க வீடை என்ன இந்த உலகத்தையே நீங்க माता முடியும். मन को कहा ये मन तो परमधाम में जाना, मन कहीं मार्केट में चला जाता है. आपका मन ही नहीं मान रहा है तो कौन मानेगा, कौन डिसिप्लिन में रहेगा? इसलिए पहले अपने आप को ठीक करो, सब कुछ ठीक हो जाएगा. அதனால
உங்களோட மனசை நீங்க பரந்தாமத்துக்கு போகணும்னு சொல்றீங்க, ஆனா மனசு எங்க போகுது? மார்க்கெட்டுக்கு போயிடுது. அப்போ உங்களை நீங்க ஃபர்ஸ்ட் டிசிப்ளின்ல கொண்டு வரணும். உங்களோட மனசு உங்க கட்டுப்பாட்டுக்கு வரணும். அப்போ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சரியாகும். बस कई कहते हैं मेरे बच्चे मुझे रिगार्ड देते नहीं, बच्चे मुझे वैल्यू करते नहीं, बच्चे मुझे पूछते नहीं। तो क्या आपकी इंद्रिया आपका रिगार्ड देती है? जब आपकी इंद्रिया आपको रिगार्ड नहीं दे रहे, तो इसलिए हर इंद्रियों से बातें करो। हर इंद्रियों को आत्मा के प्रति क्या चाहिए? आज आत्मा चाहते हैं माया गो व्याग, विकार नहीं आना चाहिए, परचिंतन नहीं करना चाहिए, लेकिन कान का क्या कहता है, और क्या हुआ, मुख था और क्या हुआ। ये इंद्रिया जब तक इस इंद्रियों के अंदर ठीक नहीं, तब तक ये ठीक। इसलिए सब कुछ ठीक चलने के लिए ये डिसिप्लिन का पुरुषार्थ। அதனால நம்முடைய உடம்ப ஃபர்ஸ்ட் வந்து டிசிப்ளினா வைக்கணும். அதாவது காது வந்து அங்க என்ன நடந்தது அப்படின்னு ஆர்வமா கேட்குது இல்லையா, அப்படி கேட்கக்கூடாது. வாய் நம்ம பேசுது இல்லையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் அது கேட்காம இருக்கணும். அப்போ முதல்ல நம்மளோட மனசு கட்டுப்படுத்தணும், நம்முடைய உடம்பு கட்டுப்படுத்தணும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்கும். ठीक है भाई जी, बहुत अच्छा उत्तर आपने दिया। दूसरा प्रश्न है, ये साउथ में एक मशहूर कहावत है। कहावत माना एक कहावत नहीं, एक ऐसा बोलते हैं, माता पिता गुरु भगवान। क्यों इसमें भगवान को क्यों पीछे रखा है? क्वेश्चन என்னன்னா, தாய் தந்தை குரு தெய்வம் இப்படித்தானே ஒரு வரிசையா நம்ம சொல்றோம் இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம் சொல்றோம் இல்லையா, அது எதனால அந்த தெய்வத்தை கடைசியில நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்றது ஒருத்தரோட கேள்வி. वास्तव में संगम युग में परमात्मा हमें सर्व संबंधों की पालना करता है। वो पहले सबसे पहले हमारा जन्म देता है, इसलिए पहली माता, फिर बाद में पिता पालना करता है, उसके बाद फिर भगवान बन करके फिर भक्ति मार्ग में वर्षा भी देता है। इसलिए पहले हमें माता के रूप में जन्म दिया। अगर जन्म ही नहीं दिया माता ने, माता मतलब वो लौकिक माता की बात नहीं, ये परमात्मा के संबंध को सबसे पहले माता, फिर पिता, और उसके बाद गुरु, उसके बाद फिर सदगुरु। அப்போ சங்கம யுகத்துல கூட முதல்ல உங்களுக்கு பகவான் வந்து அம்மாவா தான் உங்களுக்கு பிறப்பு கொடுக்குறாங்க. பிறப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பாவா இருந்து உங்களை வளர்க்குறாங்க, அப்புறம் குருவா ஆகுறாங்க. அப்போ பகவான் தான் உங்களுக்கு எல்லாமா இருக்காங்க. அதனால அந்த பகவானுடைய முதல் முக்கியமான உறவு முறை அப்படின்றது இந்த வரிசையில தான் வருது. அதனாலதான் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. क्योंकि माँ हमेशा क्या करते हैं, बच्चों की कोई बुराई नहीं देखती, लेकिन बच्चों को आगे बढ़ाने की भावना रहती है। इसीलिए माता, फिर बाद में पिता। पिता थोड़ा सा डरा धमकाता है, उसके बाद फिर सदगुरु, उसके बाद फिर तो ये सब संबंध सबसे पहले महत्व का समय माता पिता। அப்போ மாதா அம்மான்றவங்க எப்பவுமே அன்பு காட்டிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது அப்பாங்கிறவங்க கொஞ்சம் அதிகார கண்டிப்பு இருக்கும் அப்பா கிட்ட. அதுக்கப்புறம் குரு கிடைக்கிறாங்க. அப்போ இந்த வரிசை வந்து சரியான வரிசை அப்படின்னு சொல்றாங்க. हम सबसे ज्यादा जो यूज करते हैं संबंध, अभी हम हमेशा बाबा को क्या बोलते हैं, बाबा बाबा वाला, तो ये संबंध ज्यादा। फिर बाद में बाबा ही गुरु सदगुरु सब कुछ वही है, इसलिए ये संबंध, इसलिए लास्ट में वो संबंध। அப்போ அம்மா அப்பா இந்த உறவு தான் பாபா வந்து முக்கியமா முதல்ல உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா நமக்கு குருவா இருந்து நமக்கு வழிகாட்டுறாங்க. அதனால இந்த சம்பந்தத்தை வச்சுதான் அப்படி சொல்லியிருக்கு. क्या हिंदी में भी ऐसा है? हाँ, हिंदी में भी सेम ऐसा है। ஹிந்திலையும் இதே மாதிரி தான் சொல்றாங்கன்றாங்க. அடுத்த கேள்வி, भाई जी दूसरा प्रश्न है, दृष्टि के बारे में प्रश्न पूछते हैं। कौन कौन दृष्टि दे सकते हैं? दृष्टि देने का वो प्रोसीजर वो कैसा करना है? कैसे दृष्टि देना है, कैसे दृष्टि लेना है? दृष्टि का कुछ महत्व, इसके बारे में थोड़ा बताइए. அதாவது என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம இங்கே வந்து திருஷ்டி கொடுக்குறோம், திருஷ்டி எடுக்கிறோம் இல்லையா, யோகா பண்ணும்போது சிஸ்டர் திருஷ்டி கொடுப்பாங்க,
இல்ல போகு வாங்கும்போது நீங்க திருஷ்டி கொடுத்து வாங்குறீங்க. அப்ப அந்த திருஷ்டின்னா என்ன? அந்த திருஷ்டி எப்படி கொடுக்கணும்? திருஷ்டி எப்படி எடுக்கணும்? அதை பத்தி கேள்வி. वास्तव में दृष्टि का महत्व, जो पावरफुल, खुद पावरफुल है, खुद के अंदर शक्ति है, वही दृष्टि दूसरों को दे सकता है। யாரு अगर खुद का दीपक बुझा हुआ है, दृष्टि दे रहे हैं, तो सामने वाले को कुछ भी अनुभव नहीं होगा। அதாவது யாரு பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்க தான் திருஷ்டி கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க கிட்டே சக்தி இல்லைன்னா எதிரில் இருக்கிறவங்க அதை அனுபவம் பண்ணவே முடியாது. इसीलिए पहले खुद हमें पावरफुल बनने की जरूरत है, तब हम ये दृष्टि की सेवा कर सकते हैं। அப்போ முதல்ல நம்ம நல்ல யோகா பண்ணி சக்திசாலி ஆனாதான் திருஷ்டி கொடுத்து சேவை பண்ணக்கூடிய அந்த ஒரு செயலை நம்ம செய்ய முடியும். आगे चल करके ये मनसा सेवा, इसको मनसा सेवा भी कह सकते हैं, ये सेवा बहुत चलेगी। अभी तो महारथी किसको कहते हैं? जो क्लास कराते हैं, जो धन से सेवा करते हैं, हम समझते हैं महारथी है। लेकिन आगे चल करके महारथी की परिभाषा बदल जाएगी। जिन्होंने अपनी स्थिति पावरफुल बनाई है और जो दूसरों को अनुभव कराते हैं, उसको कहेंगे लोग महारथी। அதாவது இனி கடைசியில அந்த மகாரதிகள் யாரு அப்படிங்கிறது தெரிய வந்துடும். இப்போ நினைக்கிறாங்க நிறைய பணத்தால சேவை பண்றாங்க, இல்ல நிறைய மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அப்போ அவங்கெல்லாம் மகாரதிகள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. கடைசியில யாரு தன்னோட மனநிலையை அவ்வளோ ஸ்ட்ராங்கா உருவாக்கி இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த மகாரதிகளா இருப்பாங்க. அது லாஸ்ட்ல தான் தெரிய வரும்ன்றாங்க. इसीलिए अभी हमें कोशिश करके अपनी स्थिति को पावरफुल बनाना है। आगे चल करके लोग उसको ढूंढेंगे, क्योंकि मुझे उसे मिलना है। किसके ब्राह्मण में नाम भी नहीं सुना होगा। इसीलिए कई लोग अंदर से गुप्त क्या कर रहे हैं, वाइब्रेशन के द्वारा, अपनी स्थिति के द्वारा ये सेवा कर रहे हैं। पहले तो यज्ञ में शुरू में दृष्टि के द्वारा बहुत सेवा चलती थी, लेकिन आजकल ये कम हो गई। तो पहले तो दृष्टि देते सामने वाले को साक्षात्कार हो जाता था, ये होता था। लेकिन अब ये दृष्टि का महत्व, मैं कई स्टेट में जब भी जाता हूँ, खास तो पश्चिम बंगाल में वहाँ भाई बहनों में इतनी भावनाएं, जैसे क्लास हो गई, भाई जी दृष्टि दे दो, बिना दृष्टि का कोई जाएगा नहीं। और स्टेट में शायद ही इसको थोड़ा कम महत्व है, लेकिन पश्चिम बंगाल में बहुत ज्यादा, पश्चिम बंगाल में, नेपाल में भी थोड़ा सी भावना है। दूसरा एक उड़ीसा में भी थोड़ा सा, कुछ जिलों में ये करते रहते हैं, बाकी और स्टेट में कोई ये नहीं करेंगे। तो दृष्टि, जैसे यहाँ हम आते हैं क्लास में, यहाँ करके समझे दृष्टि लेते हैं, तो क्या लेनी है? बाबा इस आत्मा के द्वारा मुझे दे रहे, ये अनुभव करके लेंगे तो हमें ये आएगा। அதாவது திருஷ்டி வாங்குற பழக்கம் வெஸ்ட் பெங்கால்ல எல்லாம் நிறைய நிறைய பாவனையோடு அவங்க வாங்குவாங்களாம். அவங்க கேட்பாங்களாம், எனக்கு கொஞ்சம் திருஷ்டி கொடுங்க அப்படின்னு. திருஷ்டி வாங்காம போவே மாட்டாங்களாம். அது மாதிரி நேபாள்லயும் அதே மாதிரி திருஷ்டினாலே ரொம்ப மகத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி திருஷ்டிக்குள்ள மகத்துவம் இருக்குன்னு சொல்ல முடியல. ஆனா திருஷ்டி யாரு கொடுக்கறதுனா, யாரு ரொம்ப சக்திசாலியா இருக்கிறாங்களோ அவங்க அவங்களோட அந்த திருஷ்டி நீங்க வாங்கும் போதுதான் அது உங்களுக்குள்ள போகும். சும்மா நம்ம பாபா இந்த ஆத்மா மூலமா எனக்கு திருஷ்டி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சு அந்த சக்தியை நீங்க உள்ள வாங்கணும். इसलिए अपने आप को शक्तिशाली बना दो। आगे चल करके वाणी की सेवा भी बंद हो जाएगी, दृष्टि की सेवा या मनसा सेवा भी चलेगी, उससे से आप अनुभव कर सकेंगे। आगे चल करके लोग दुखी हो जाएंगे, कहेंगे हमें ज्ञान नहीं चाहिए, मुझे अनुभव कराओ। परिवार खत्म हो गया, कोई है ही नहीं घर में, कुछ अनुभव कराओ। अगर नहीं कराएंगे लोग थक के जाएंगे, कहेंगे तुमने भगवान को प्राप्त कुछ अनुभव नहीं किया। उस समय हमें सिर नीचे करना पड़ेगा। इसलिए अभी से अपनी स्थिति को, जैसे मधुबन में दादियों के सामने लाइन लगती है, आगे चल करके आपके घर के सामने भी भक्तों की लाइन लगेगी, लोगों की लाइन लगेगी। उनको पता चलेगा ब्रह्मा कुमारी में जाते हैं, जब बाबा का नाम प्रत्यक्षता होगा, लोग आपके सामने आएंगे क्योंकि आपको कुछ अनुभव कराओ। அதாவது இனி போக போக திருஷ்டியினுடைய சேவா கடைசியில நடக்கும்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தாதிகள் முன்னாடி பாருங்க எவ்வளவு கியூல நின்று திருஷ்டி வாங்கிட்டு இருக்காங்க. இதே போல இனி கடைசியில உங்க ஒவ்வொருத்தர் வீட்டு முன்னாடியும் ஒரு கியூ நிக்கும். அப்போ அவங்க வந்து உங்ககிட்ட திருஷ்டி கேட்பாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தை இழந்திருப்பாங்க, உங்க சொத்து எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க. அப்போ உங்களோட ஒரு பார்வை நம்ம மேல படணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட திருஷ்டி கேட்க வருவாங்க. அப்போ இந்த அவ்வளவு சக்திசாலியா நீங்க இருக்கும்போதுதான் நீங்க என்ன பண்ண முடியும், அந்த பக்தர்களுடைய ஆசைய அந்த திருஷ்டியில பூர்த்தி பண்ணி வைக்க முடியும். और दृष्टि देने वालों को क्या समझना है, अपने को निमित्त समझना है। ये नहीं कि सामने वाला कहेंगे वहां बहुत मजे आ गए, मजे, उसको अभिमान आएगा मैंने दिया। दृष्टि देने वालों को ये समझना है कि मैं एक आईना हूं, मिरर हूं। जैसे सूरज का रोशनी को वहां भेजना है, जहां अंधेरा है वहां भेजना है, तो मिरर को क्या करते हैं हम बाहर लगाते हैं, सूरज की किरणें उसके ऊपर पड़ते हैं, यहाँ से रिफ्लेक्ट होकर वहां जाती है। तो इसी तरह हमें भी मिरर का काम करना है, मेरे ऊपर आ रहे हैं और मेरे से रिफ्लेक्ट होकर उस आत्मा को जा रहे हैं। அப்போ அதே போல திருஷ்டி கொடுக்கறவங்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் கொடுக்கறேன்ற எண்ணத்துல இருக்கவே கூடாது. தன்னை அப்போ ஒரு கண்ணாடி மாதிரி மாத்திக்கணும். எப்படி ஒரு இடத்துல இருட்டா இருக்கு, வெளிச்சம் வேணும்னா சூரிய ஒளி அந்த கண்ணாடியில பட்டு அந்த வெளிச்சத்தை இன்னும் அந்த இருட்டுக்கு மேல நம்ம திருப்புறோம். அப்ப அந்த இருட்டு வெளிச்சம் ஆயிடுது இல்லையா? அதே போல பாபாவோட சக்திகள் எந்த கண்ணாடியான எந்த ஆத்மா மேல பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, அது வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு கொடுக்கணுமே தவிர இது நான் கொடுக்குறேன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. और दृष्टि देते समय निस्वार्थ भाव चाहिए। ऐसा नहीं कि मेरा बच्चा है, बाबा जल्दी ठीक हो जाए इसीलिए मैं दृष्टि दे रहा हूँ। अगर स्वार्थवश करेंगे वो दृष्टि का यूज नहीं होगा। அதே போல திருஷ்டி கொடுக்கும் போதும் சுயநலத்தோட கொடுக்க கூடாது. இது என்னோட குழந்தை, இது இவங்களுக்கு சரியாயிடும் அப்படின்ட்டு நீங்க திருஷ்டி கொடுத்தா அது ஒர்க் ஆகாதான். அதனால இது பாபாவுடைய ஒரு குழந்தை, இது ஆத்மா அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க சுயநலம் இல்லாம கொடுக்கும் போதுதான் அது ஒர்க் ஆகும். कई तकने अच्छा भाई जी, बहुत अच्छा बोला आपने। दूसरा प्रश्न है, दूसरों से गुस्सा नहीं कर सकते हैं तो बाप से वार्तालाप करते समय क्या बाबा से लड़ाई झगड़ा कर सकते हैं? क्योंकि किसी न किसी से आपको उस गुस्से को उतारना ही है, तो ऐसे कर सकते हैं या नहीं कर सकते हैं? बाबा से लड़ाई क्यों करेंगे? जी इधर मैं उनको भी बता दूं। அதாவது கேள்வி என்னன்னா, மற்றவங்க கூட சண்டை போட முடியாது, இப்போ மற்றவங்க கூட நம்மளால நம்மளோட கோபத்தை காட்ட முடியாது அப்படிங்கிறப்ப பாபா கிட்ட பேசுறோம் இல்லையா, அந்த டைம் பாபா கூட நான் நல்லா சண்டை போடலாமா அப்படின்னு கேள்வி. ஏன்னா யார்கிட்டயாவது அந்த கோபத்தை வெளியில தள்ளிட்டா மனசு லேசாயிடும் இல்லையா, அதனால அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. क्योंकि वो क्या समझते हैं कि जब कुछ होता है, कुछ घटना घटती है, वो अपने मन के हिसाब से अच्छा नहीं है तो गुस्सा आता है, तो ऐसा ऐसा समय पे क्या कर सकते? इसका समझने वाले इसको ड्रामा को समझा नहीं या कर्म गति को समझा नहीं, तब जाकर के गुस्सा आता है। अगर ड्रामा में वो बात और उसके बाद कल्याण होने वाला है तो गुस्सा करके बाबा को सुना करके क्या फायदा है? ज्ञान को समझो तो कोई कभी गुस्सा आएगा ही। அப்போ ஞானத்தை நம்ம புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். டிராமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கல. ஏன்னா டிராமால நமக்கு நல்லதுக்காக அது ஒரு சீன் நடக்குது அப்படிங்கிறப்ப பாபா கிட்ட கோவப்பட்டு உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? इसलिए जो मेरे साथ हो रहा है ये भले मैं चाहता हूँ लेकिन मेरे मन के विपरीत है, इसका मतलब मेरा ड्रामा कुछ कल्याण करना चाहता है, ड्रामा कुछ अलग पढ़ाना चाहता है। इसलिए हमें गुस्सा करने के बजाय थैंक यू ड्रामा, थैंक यू बाबा समझ करके, और ही क्योंकि गुस्से का ऐसा अगर निकालने का संस्कार होगा तो फिर गुस्से वाला ही बनेंगे, संस्कार तो खत्म नहीं होंगे। அதாவது டிராமால வந்து ஒன்னொன்னும் நன்மைக்கு தான். அதனால டிராமா ஏதோ ஒன்ன கத்து கொடுக்கறதுக்காக இந்த சீனை எனக்கு கொடுத்துருக்கு, டிராமா ஏதோ ஒரு நல்லதுக்காக எனக்கு இந்த ஒரு செயலை தந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு டிராமாக்கு நன்றி டிராமான்னு சொல்லணும், பாபாக்கும் நன்றி பாபா அப்படிதான் சொல்லணும். இல்லைன்னா நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தா அந்த சண்டையோட சமஸ்காரம் நமக்குள்ள ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கும். அப்ப நம்ம சண்டை போடுறவங்களாவே ஆயிட்டு இருப்போம். जैसे नाटक होता है,
नाटक में क्या होता है, सबको स्क्रिप्ट बांटते हैं। वो डायरेक्टर होता है, क्या होता है, ये तुम्हारी डायलॉग उस समय बोलना है, ये तुम्हारे डायलॉग है, तुम्हारे डायलॉग है। अब समझो एक एक्टर का डायलॉग है किसी को गाली देने वाला, अब वो गाली देगा, उसने पहले बोलता है ये जो डायलॉग है तुम उस समय बोलना नहीं। वो कहेंगे मैं क्या करूँ भाई, डायरेक्टर सामने बैठा है, मुझे तो बोलना पड़ेगा, नहीं तो मेरे को क्या बोलेगा। हाँ, तो उसी समय जब वो गाली देता है उसके धड़कने चेक करो, धड़कने बढ़ते हैं, उसको पता है ये नाटक है। इसीलिए नाटक में तो एक्चुअली गाली नहीं दे रहा है, ये तो बहुत अच्छा आदमी है। तो इसी तरह ये दुनिया में एक नाटक है, और इस नाटक में पति के स्क्रिप्ट अलग है, बच्चे की स्क्रिप्ट अलग है, सबकी स्क्रिप्ट अलग है। समझो पति ने गाली भी दी तो क्या कहो, वाह इन्होंने कितना अच्छा डायलॉग बजाया, मजा आ गया, इतना अच्छा एक्शन से बोला, कितना अच्छा। ये समझ करके चलो तो कभी भी आपको गुस्सा नहीं आएगा। ना बाबा के साथ झगड़ा करने के, बाबा के साथ झगड़ा क्यों करते हैं, बाबा तो आपको कल्याण करना चाहता है। इसीलिए ये ज्ञान को अच्छी तरह समझो, ना बाबा के साथ झगड़ा ना किसी का, आप एकदम शीतला देवी बन जाएंगे। जैसे मेरे कितनी घटना में आपको सुनाई, क्या मुझे गुस्सा आया, मैं बाबा को जाकर बोला। அதாவது பிரதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஒரு சீன் வந்து நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கு. நம்ம அதுல நம்ம ரியாக்ட் பண்றதுனால நமக்கு அதுல எந்த ஒரு லாபமும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராமா அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பிரதரோட லைஃப்பை கூட அவங்க உதாரணமா சொல்றாங்க. அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் நடந்தது. ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாபா கிட்ட நான் சண்டை போட்டேனா அப்படின்னு கேக்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் பாபா கிட்ட நன்றி சொல்லிட்டு அதை ஏத்துக்கிட்டதுனால தானே என்னோட வாழ்க்கையில நான் முன்னேறிக்கிட்டே போயிட்டு இருந்தேன். அப்ப என்னோட உதாரணம் கூட அதுக்கு தான் இருக்கு. அதனால கோவப்படுறதுனால நமக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்க போறதில்ல. अब देखो मेरे जीवन की एक बात की, कोई एक तो बात को भी अगर काट देते तो आज जो मेरा ड्रामा इतना सुंदर बना हुआ है वो नहीं बनता। तो इसलिए उस समय भले मुझे कड़वा लग रहा था, लेकिन उसके पीछे कुछ कल्याण था। என்னோட லைஃப்ல ஏதாவது ஒரு சீனை கட் பண்ணியிருந்தா கூட என்னோட வாழ்க்கை இன்னைக்கு இவ்வளவு அழகா இருந்திருக்காது அப்படின்றாங்க. அதனால ஒரு ஒரு சீனும் எனக்கு வந்து முக்கியமானது. ஒரு டைலாக், ஒரு டைரக்டர் வந்து ஒரு டைலாக் எழுதி கொடுக்குறாரு. நடிகர்கள் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் திட்டுற மாதிரி ஒரு சீன் வருது. அப்போ நடிகர் வந்து நீ இந்த டைலாக நீ பேசக்கூடாதுன்னு சொன்னா, அப்போ இன்னொரு நடிகர் அதை கேட்பாரா? ஐயோ டைரக்டர் முன்னால உட்கார்ந்துருக்காரு, நீ பேசாதன்னு சொன்னா நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? அவர்லாம் எழுதி கொடுத்துருக்காரு, அப்ப நான் பேசிதானே ஆகணும்னு தானே சொல்லுவாங்க. அதே போல எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு. உங்க கணவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு, குழந்தைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு, மனைவிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கிடைச்சிருக்கு. அப்போ அவங்க அதை நடிக்கும் போது நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஆஹா எவ்வளவு அழகா நடிக்கிறாங்க அப்படிதான் நீங்க சந்தோஷப்படணுமே தவிர, இது ஒரு டிராமா அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அந்த இதய துடிப்பு, இப்ப நடிகர்களோட இது கையில நாடிய தொட்டு பார்த்தா அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது டிராமா தான், இவங்க வெறும் டைலாக் தான் பேசுறாங்க, மற்றபடி இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே போல நீங்களும் உணர்ந்து இருக்கணும். और इसीलिए यही ड्रामा बार बार रिपीट होता है, क्योंकि सबकी स्क्रिप्ट एक बार कब बाबा ने फुर्सत होगी तब लिखे हुए एक एक की, और यह भी बदलने के लिए या ऐसे ही चलेगी तो हमारा ड्रामा कितना हर कलम में भगवान मिलेगा, हम देवी देवता बनेंगे, कितना सुंदर है। तो इसलिए सोचने की जरूरत नहीं, भविष्य में मेरा क्या है वो देखो, तो वर्तमान सारा आपको भूल जाएगा। அதனால பாபா ஒவ்வொருத்தருக்கும் அழகழகா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்களாம். அதனால எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நீங்க நிகழ்காலத்தை பத்தி நீங்க பார்க்கவே செய்யாதீங்க, எதிர்காலத்தை நினைச்சிட்டே இருங்க, இந்த நிகழ்காலம் உங்களுக்கு மறந்தே போயிடும் அப்படின்றாங்க பிரதர். बहुत अच्छा भाई जी। और दूसरा प्रश्न है, कोई ज्ञान में चल रहे थे पर अभी उनका कुछ एक्सीडेंट हुआ या बीमारी आ गई तो ज्ञान में चलना बंद कर दिया, उनको कैसे फिर से ज्ञान में लाए? அதாவது கேள்வி என்னன்னா, இப்போ ஞானத்துல வந்துட்டு இருந்த ஒருத்தங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவங்க இங்க வந்ததுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ஞானத்தை விட்டு அவங்க தூரமா ஆயிட்டாங்க. அப்ப திரும்ப அவங்கள ஞானத்துக்கு நான் எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. आप यहाँ से जो बाबा इतनी संजीवनी बूटी दी है आपको, लेके जाओ, उसको सुंगा दो,
होश आएगा तो ठीक, नहीं आएगा तो कोई बात नहीं। அதாவது பாபா இங்க உங்களுக்கு எவ்வளவு சஞ்சீவனி மூலிகை கொடுக்குறாங்க இல்லையா? இந்த சஞ்சீவனி மூலிகையை நீங்க எடுத்துட்டு போங்க உங்க வீட்டுக்கு போய் அங்க கொடுத்து பாருங்க. அவங்க முழிச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது, குஷி அடைங்க. முழிக்கலையா, அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. तो कईयों को क्या होता है, अरे बाबा ने मुझे मदद नहीं किया, ये नहीं किया, ऐसा लगता है, इसीलिए उसके बाबा के लिए नफरत आई है, इसीलिए छोड़ दिया। किसी भाई बहनों ने भी मदद नहीं की, इसीलिए नफरत आया। इसलिए ऐसी वाला जो सो गया है उसको उठाना इजी है, लेकिन जो जाग करके सो जाता है उसको उठाना वैसे ऐसे करके देखता रहता है। लेकिन जो एक्चुअली सोया है उसको उठाना इजी है। जो बाबा के ज्ञान में चल करके जो सो जाता है उसको जगाना बड़ा मुश्किल है। फिर भी आप ट्राई करो, शुभकामना दो, हो सकता है। அதாவது பிரதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ஞானத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க இங்க யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணல, நமக்கு கஷ்டத்துல நமக்கு நமக்கு யாரும் துணை நிக்கல, அல்லது பாபா எனக்கு உதவி பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க விலகி இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஞானத்துல வந்துட்டு அவங்க திரும்ப போறாங்க அப்படின்னா, அவங்க இப்ப தூங்கல, அவங்க முழிச்சுதான் இருக்காங்க, ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ நீங்க தூங்குறவங்கள எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க உண்மையிலே தூங்கவே இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சுப சங்கல்பம் வைங்க, ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆனா ஒரு நாள் அவங்க கண்டிப்பா வருவாங்க. चाहे एक्सीडेंट हो जाए, चाहे कुछ भी हो जाए, जिन्होंने इस ज्ञान को समझा है अच्छी तरह, हाँ, मेरे कर्मों का बहुत दिन में योग नहीं लगाता था, मेरे बहुत बड़ा कोई बड़ा घटना थी, उसकी घटना के कारण मेरा ये हो गया, तो इसीलिए मेरा कई जन्मों की मेहनत, वो अगर समझेगा तो वो कभी छोड़ेगा नहीं। लेकिन जो एक्सीडेंट हुआ, कुछ दुर्घटनाएं होगी, अगर उसके बाद नहीं आता, वो अधूरा ज्ञानी था, इसलिए नहीं आ रहा है। वो पूरा ज्ञानी नहीं था, बाबा के ऊपर विश्वास पूरा नहीं था, वो आता भी था, कोई स्वार्थ वैसा आता था, बाबा मैं आपके पास आऊंगा, मेरा दुकान अच्छा चलेगा, मेरे बच्चों को नौकरी लग जाएगी, इसीलिए आता था। वो सत्युग में जाना है, संस्कार, उसके लिए नहीं आता था। அதாவது அவங்க ஞானத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது தவறுகள், ஏதாவது வாழ்க்கையில அவங்க அசம்பாவிதம் நடக்கும்போது அவங்க விட்டுட்டு போறாங்கன்னா, அப்போ உண்மையிலே அவங்க ஞானத்தை உண்மையா புரிஞ்சுக்கல, பாபாவையும் புரிஞ்சுக்கல. அப்போ அவங்க புரியாம தான் அவங்க இவ்வளவு காலமும் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க அறகுறையா தான் ஏற்கனவே இருந்துட்டு இருந்திருக்காங்க. दूसरा प्रश्न भाई जी, व्यर्थ संकल्पों को कैसे बदले, उसका पुरुषार्थ क्या करे? அடுத்த கேள்வி என்னன்னா, வீணான எண்ணங்களை நாம எப்படி மாத்துறது, அதற்கு என்ன முயற்சி செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீணான எண்ணங்கள் நிறைய வருது, व्यर्थ संकल्प बहुत आते हैं, उसको कैसे बदल सकते हैं, उसका क्या पुरुषार्थ करेंगे? कहते हैं सारी रात पढ़ी ये रामायण, सवेरे पूछता है राम की सीता कौन? அதாவது நாள் பூரா ராமாயணம் படிச்சுட்டு ராமருக்கு சீதை யாருன்னு கேட்டாங்களாம், அது மாதிரி இருக்குன்றாங்க. अब कल सारा दिन से मैं बता रहा हूँ, विरत से मुक्त बनने के लिए 8 बातें सुनाई, मेरे जीवन की कहानी सुनाई, फिर भी कहता है विरत से मुक्त कैसे बनना है? நான் इसका मतलब जिसने प्रश्न पूछा उसने पूरी क्लासेस सुनी नहीं है, अगर सुनी भी है तो नींद में सुनी होगी हमें। நேத்துல இருந்து நான் 8 விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், அதைத்தான் சொல்லி என் வாழ்க்கை கதையும் சேர்த்து சொல்லி இருக்கிறேன். அப்புறம் இதுக்கப்புறமும் வீணானத்துல இருந்து எப்படி போறதுன்னு கேட்டா, அப்ப அவங்க முழுசா கேட்கலன்னு அர்த்தம் ஒண்ணு, இல்லைன்னா கேட்டுக்கிட்டு தூங்கிட்டாங்கன்னு அர்த்தம் சொல்றாங்க பிரதர். तो सारे क्लासेस एक एक पॉइंट, कितनी कहानियां, कैसे हमारे संकल्पों में, टॉपिक ही ये था हल्के बनने के लिए, संकल्पों को समर्थ बनाने का, और उसी के में उसी बाहर गया ही नहीं कोई आत्मिक स्थिति और कहीं गया नहीं, टॉपिक यही टॉपिक पर लेकर के सारा, फिर भी उसे मेरा संकल्प कैसे நான் தான் இந்த டாபிக்கை விட்டே வெளியில போகலையே, இதை ஒண்ணுதானே நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன்னு பிரதர் சொல்றாங்க.
इसीलिए ये அதனால இந்த क्लास கிளாஸ் யார் दोबारा सुनो। திரும்ப यूट्यूब में डाले हैं, उसको दोबारा बार बार सुनो तो उसके मेरे संकल्प खत्म हो जाएंगे अपने आप। அப்ப இந்த யூடியூப்ல பிரதர் கிளாஸ் போட்டிருக்காங்க, அதை திரும்ப திரும்ப கேளுங்க. அது கேட்க முடிக்கும் போது உங்களுக்கு இந்த வீணான और जो जो आइडिया मैंने बताया उसको फॉलो करना, तो अपने आप मेरे संकल्प खत्म हो जाएंगे। அப்ப நான் சொன்ன ஐடியாவெல்லாம் நீங்க செயல்படுத்துங்க, அப்போ உங்களுக்கு வீணானதுல இருந்து விடுதலை ஆயிடலாம். हाँ जी भाई जी, थैंक यू भाई जी। और दूसरा प्रश्न है, नींद को जीतने वाले कैसे बने? नींद बहुत आती है। அதாவது இந்த கேள்வி என்னன்னா, ரொம்ப தூக்கம் வருது, அதனால தூக்கத்தை நான் எப்படி வெல்வது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. नींद आने के कई कारण हैं। एक तो पहला कारण है, अगर आप कुछ दवाई खाते हैं, जैसे किसी को खांसी है तो वो पीते हैं, क्या बोलते हैं उसको, सिरप पीते हैं, उसके अंदर अल्कोहल होता है, कोई दवाई में अल्कोहल होता है। अगर ऐसी दवाई आप खाते हैं तो नेचुरल आपको नींद आएगी, कोई बात नहीं, घबराना नहीं, दवाई खाने वालों को एक नींद आती है। அதாவது பிரதர் என்ன சொல்றாங்க, தூக்கத்துக்கு பல காரணம் இருக்கு. சில பேர் மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்ப அதுல கொஞ்சம் ஆல்கஹால் கலந்துருக்கும், அப்ப அதனால கூட அவங்களுக்கு தூக்கம் அதிகம் வரலாம். क्योंकि कोई दवाई में वो डाला जाता है ताकि उसका ब्रेन काम करना बंद कर दे, उसको नींद आए, ताकि उसकी बीमारी कवर हो जाती है, इसीलिए वो दवाई में डाला जाता है, इसीलिए उसको नींद आती है। ஏன்னா அந்த மருந்துல அதை கலக்குறாங்க, அப்போ அவங்களுடைய பிரெயினோட வேலை குறைஞ்சிருது. அப்ப என்ன ஆகுது, அவங்களுக்கு தூக்கம் வந்துருது. ஏன்னா அவங்க உடம்பு நோய்க்காக அந்த டாக்டர்ஸ் அந்த மாதிரி மருந்து கொடுக்குறாங்க, அப்ப தூக்கம் கண்டிப்பா வரும். दूसरी बात है, नींद उसको आते हैं जो प्रॉपर, जो रेस्ट के जो समय है, ज्यादा समय, क्योंकि हर एक को रेस्ट करने के कुछ स्टॉक होता है, वो स्टॉक पूरा नहीं करता, तब जाकर के उसको फिर स्टॉक पूरा करने के लिए वो झुटका लगाता रहता है। அப்போ இன்னொரு காரணம் என்னன்னா, சில பேருக்கு ரெஸ்ட் எடுக்காம ஏதாவது வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு உடம்புக்கு ஒரு இத்தனை மணிக்கு ஒரு ரெஸ்ட்ன்றது தேவைப்படுது. அதுக்கு அந்த ரெஸ்ட்டை கொடுக்காம இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, மற்ற வேலை நீங்க சும்மா இருக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வந்துருது. तो हर एक अपने आप को देखो कि कितना घंटा में सोने के बाद मुझे बिल्कुल कभी नींद नहीं आती, तो उतना घंटा रोज सोना है, बॉडी को रेस्ट देना है, चाहे दोपहर का टाइम निकालो, चाहे अमृत वेले के बाद, चाहे कुछ करके आप एडजस्ट करके उतना टाइम सो जाओ, फिर आपको नींद नहीं आएगी। दूसरा कारण है, அதாவது நீங்க உங்க உங்க தூக்கத்தோட கணக்கு எடுங்க, நான் எத்தனை மணிக்கோ ஒரு நாளைக்கு தூங்குறேன். குறைவா இருக்குதுன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க உங்க டைம் அட்ஜஸ்ட் பண்ணி அமிர்த வேலைக்கு அப்புறம் அல்லது மத்தியானம் நேரம் அல்லது வேற ஏதாவது ஒரு டைம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு பாருங்க. तीसरा कारण है, जो ज्यादा सोचता है, बेरस सोचता है, फालतू सोचता है, उसका मन थक जाता है, उसको फिर एक तो नींद आएगी या फिर नींद आएगी नहीं। அதாவது யாரு நிறைய வீணானதை யோசிச்சுட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்கலாம், ஒண்ணு தூக்கம் வராம போகலாம், இல்ல அதிக தூக்கம் வரலாம். அதனால இந்த வீணான எண்ணங்களும் கூட காரணமா இருக்கலாம் அப்படின்றாங்க. क्योंकि जितना ज्यादा संकल्प बेरस सोचते हैं उतना मन थक जाता है, और थका मन, निगेटिव वाला मन वो सो जाता है, बॉडी में काम नहीं करता, बॉडी काम नहीं करता। அதாவது நிறைய வீணானதை யோசிக்கும் போது மனசு ஈஸியா டயர்ட் ஆயிடுது. அப்ப டயர்டா இருக்கிற மனசு வேலை பார்க்காது, உடனே அது என்ன பண்ணிடுது, தூங்கி போயிடுது. इसलिए व्यर्थों से बचे रहे हम। அதனால வீணானதுல இருந்து நீங்க விலகி இருந்தாலே உங்களோட தூக்கம் கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு பிரதர் சொல்றாங்க. अच्छा भाई जी, और भी है आगे नींद, और भी नींद किसको आते हैं, जिसके सिर पर पाप का बोझ है, विकर्म है, उसको नींद आते हैं। யாருக்கு தூக்கம் வரும்னா, யாருக்கு தலை மேல பாவ சுமைகள் நிறைய இருக்குதோ அவங்களுக்கு தான் தூக்கம் வரும் அப்படின்றாங்க. जैसे किसी के सिर पर एक बोझ रखो, पत्थर बड़ा सा कुछ वजन रखो, उसका सिर कैसे होगा? ஒரு தலை மேல ஒரு பெரிய கல்லை தூக்கி வைங்க, அப்ப தலை என்ன ஆகும், அப்படியே சரிஞ்சிடும் இல்லையா?
इसी तरह अगर आपको नींद आ रही है, इसका मतलब आपके ऊपर कुछ ना कुछ विकर्म का बोझ है। उसको आप क्या करो, सेवा करके, मेहनत करके, योग लगा करके वो बोझ को कम करो, आपको नींद नहीं आएगी। அப்போ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அந்த சுமையை இறக்குறதுக்காக நிறைய சேவா பண்ணுங்க, இல்ல நிறைய ஞானத்தை நீங்க சிந்தனை பண்ணுங்க, இல்ல யோகா பண்ணுங்க. இப்படி ஏதாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அந்த சுமையை நீங்க இறக்கிருங்க. साथ में नींद उसको आते हैं जो गलतियां करता है, विकर्म करता है, श्रीमत का पालन नहीं करता, उसको भी नींद आती है। யாரு ஸ்ரீமத்துக்கு விரோதமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் கூட, அதாவது தவறுகள் செய்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கூட தூக்கம் அதிகமா வரும். जैसे बच्चों को माँ ने कहा, बेटा तुम कपड़े गंदे नहीं करना, किसी से लड़ना नहीं, गलत काम करना नहीं, स्कूल में जाना, इधर फिर इधर फिल्म देखने के लिए नहीं जाना। लेकिन जब शाम को बच्चा आता है, बच्चे का अगर सिर नीचे है तो मम्मी कहते हैं मैंने जो कहा वो किया ही नहीं, उसका सिर नीचे होगा ऐसे ऐसे करके। தலை இப்படி குனியுதுனால என்ன அர்த்தம், தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு அம்மா வந்து காலையில பிள்ளைங்ககிட்ட சொல்லி அனுப்புறாங்க, நீ வந்து உன் ட்ரெஸ் அழுக்காக்காத, நீ அங்க போய் விளையாடாத, இங்க இது பண்ணாத, ஏதாவது சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அந்த குழந்தைங்க அதெல்லாம் செஞ்சுட்டு அம்மா முன்னாடி வந்து நிற்கும் போது தலை குனிஞ்சுதானே நிற்பாங்க. அதனால தவறு செஞ்சாதான் நம்ம தலை குனி தூக்கம் வருது. तो मम्मी दूर से समझ ले, हाँ ये कुछ गलती करके आया इसलिए सिर नीचे। அப்ப अम्माக்கு புரிஞ்சிருமா, தலையை தொங்க போட்டாலே அப்ப ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறான் இவன் அப்படின்னு தெரிஞ்சிடும். इसी तरह बाबा हमें मुरली में जो श्रीमत देता है, जो काम देता है, हम उसको करते नहीं। जैसे शाम को बाबा के सामने आते हैं तो हमारा सिर नीचे होता है, அப்போ तो बाबा समझ जाता है कि इसने कुछ किया ही नहीं, इसलिए नींद आई। அப்ப காலையில பாபா நமக்கு முரளியில என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை நம்ம செய்யணும். அப்படி செய்யலைன்னா சாயங்காலம் நம்ம யோகால உட்காரும் போது நம்ம தலை தானா கீழே போயிடும். அப்ப பாபா புரிஞ்சுப்பாங்க, நான் அந்த குழந்தைக்கு வேலை கொடுத்தேன், அந்த குழந்தை அந்த வேலையை செய்யல, அதனால தலை குனிஞ்சு நிக்குது அப்படி. आगे की बात है, जिसकी कमाई नहीं होती उसको भी नींद आते है। अब किसी के दुकान में कोई गिराई के नहीं आता तो क्या करता है, ऐसा लुढ़कता रहता है वो। இன்னொன்னு தூக்கத்துக்கு காரணம் என்னன்னா, யாருக்கு வருமானம் நடக்கலையோ அங்க தூக்கம் வரும். இப்ப பாருங்க, ஒரு கடையில வியாபாரமே நடக்கல, அந்த வியாபாரி என்ன பண்ணிட்டு இருப்பாரு, தூங்கிட்டே இருப்பாரு. इसी तरह योग में बैठे हैं, अगर आपको कुछ अनुभव नहीं हो रहे हैं तो आपको नींद ही आएगी। அதாவது நம்ம யோகால உட்கார்றோம், ஆனா அந்த யோகத்தை நம்மால அனுபவம் பண்ண முடியல அப்படின்னா கூட நமக்கு தூக்கம் தான் வரும். योग नींद उसको आते है जिसका बुद्धि रूपी नेत्र बंद होता है। जिसने बुद्धि रूपी नेत्र खोला है, ये नेत्र भी खुला रहेगा, वो बंद नहीं होगा। அதாவது புத்தி என்ற கண்களை நம்ம மூடக்கூடாது, அதை திறந்து வைக்கணும். அந்த புத்தியின் மூலமா நம்ம பார்க்கணும். அப்போ புத்தின்ற கண் யாருக்கு மூடி இருக்குதோ அவங்களுக்கு தான் அந்த தூக்கம் வருது. तो चेक करो इसमें से मेरा कौन सा कारण है, उसका निवारण करो, नींद आएगी। அப்போ இது எல்லாமே பல காரணங்கள், இதுல உங்களுக்கு எந்த காரணம் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த தூக்கம் வராது. एक बार की बात है, मैं मधुबन में, मुझे महाराष्ट्र जाना था और मैंने उस समय टारगेट लिया था कि मुझे 1 महीने के लिए जाना था। और मैं करीबन सोचा था कि उस समय महाराष्ट्र के लगभग 15-20 जेल में कार्यक्रम करूंगा। ஒரு தடவை நான் வந்து மகாராஷ்டிரா போயிருந்தேன். அப்போ சங்கல்பம் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, 20 जिले में जाने का संकल्प लिया था उसी समय। அப்போ 20 ஜில்லேமா डिस्ट्रिक्ट 20 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் போய் சேவை பண்ணணும் அப்படின்னு மனசுல சங்கல்பம் வச்சிருந்தேன். लेकिन मुझे मधुबन से छुट्टी नहीं मिली, क्योंकि नहीं इतना लंबा नहीं जाना, आप केवल 15 दिन के लिए जाना बोलते। அப்போ மதுபன்ல ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இல்ல அவ்வளவு நாளுக்குலாம் நீங்க போக முடியாது, 15 நாள்ல போயிட்டு நீங்க வந்துடணும்னு சொன்னாங்களா. लेकिन मैंने अंदर से बाबा को गा करके कहा कि बाबा मैं 15 का 30 दिन करूंगा और मुझे ये जो सेवा ये क्या प्लानिंग किया है वो करना है। அப்போ பாபா கிட்ட பிரதர் நல்ல சங்கல்பம் வச்சாங்களாம், இந்த 15ல நான் 30 நாள் நான் அதை செஞ்சு ஆகணும் அப்படின்னு சங்கல்பம் வச்சாங்களாம். तो मैं क्या करता था, सारा दिन सेवा करता था, रात में गवर्नमेंट वाली बस ही ट्रेवलिंग करता था, सवेरे पहुंचता था। तो 15 दिन में कभी भी बेड पर सोया ही नहीं, कोई थकान नहीं। 5-5 प्रोग्राम सारा दिन करके फिर रात को निकलता था, सवेरे पहुंचता था, 15 दिन बेड पर गए ही नहीं। और जो लक्ष्य रहता कर क्या है,
मैं तब से समझ गया, अगर आपकी आत्मा एक्टिव है, ड्राइवर एक्टिव है, गाड़ी को कैसा भी भगा सकते हैं, तो गाड़ी है ना, इसीलिए ड्राइवर एक्टिव चाहिए, उसको नींद कभी नहीं आएगी। रात को चले जाते थे। हाँ, रात को ट्रेवलिंग करता था। हाँ दिन भर में वहां सवेरे 4-5 बजे पहुंचता था, हाँ नहा धो करके सवेरे कल क्लास हो गया, फिर सारा दिन। और जितना भी बस में थोड़ी सी नींद आई है ना आई, गवर्नमेंट बस में क्या आते टक करते लगेगा, इधर लगेगा, लेकिन 15 दिन कभी रेस्ट नहीं किया था। பிரதர் வந்து 15 நாள் தூங்கவே இல்லையா பெட்ல படுத்து. அவங்க வந்து ராத்திரி பூரா டிராவல் பண்ணுவாங்களாம், காலையில அங்க போய் சேருவாங்களாம், வேலையை முடிச்சுட்டு வருவாங்களாம். ஏன்னா அங்க அங்க தங்குறதுக்கு அங்கேயே தங்குறதுக்கு பர்மிஷன் கிடைக்கல. அதனால அந்த 15 நாளுமே போயிட்டு 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 வந்தாங்களாம், பெட்ல படுக்கவே இல்லையா. அப்போ பிரதர் நினைச்சாங்களா, அப்ப ஆத்மா வந்து பவர்ஃபுல்லா சக்திசாலியா இருந்தா இந்த உடம்புங்கிறது வண்டி தானே, அப்ப டிரைவர் பவர்ஃபுல்லா இருந்தா போதும், வண்டி நம்ம சொன்னபடி கேட்கும் அப்படின்னு பிரதர் புரிஞ்சுக்கிட்டாங்களா. गाड़ी थोड़ी कहते हैं, उस पेट्रोल पर का तेल है ना बड़ा टेस्टी है, आप उधर लेके चलो बोलते हैं। गाड़ी को तो जहां भी डालो चुपचाप लेंगे। வண்டி வந்து என்னைக்காவது கேட்டிருக்கா, இந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் ரொம்ப டேஸ்டா இருக்கும், நீ அங்க போய் போடுன்னு என்னைக்காவது கேட்டிருக்கா. அது எந்த இடத்துல நீங்க பெட்ரோல் போட்டாலும் அது ஓடிக்கிட்டு தானே இருக்கும். इसीलिए उसको जो भी डालो, जो भी मिलता है, हमें हर स्टेट में जाते हैं, कहीं का भी भोजन, कहीं कहीं बोलते भाई जी आपको मजबूर मैं बोला यहाँ जो डालेंगे वो डालेंगे, हम कहीं का भी भोजन वही खा लेते हैं, कुछ नहीं, कोई भी बीमारी नहीं, कोई नहीं, ड्राइवर मजबूत है। அப்போ பிரதர் எந்த ஊருக்கு போனாலும் கேட்பாங்களாம், பிரதர் உங்களுக்கு இந்த சாப்பாடு உங்களுக்கு ஒத்துக்குமா, இது ஒத்துக்குமான்னு கேட்பாங்களாம். அப்போ உங்க ஊர்ல நீங்க எது உங்களுக்கு செய்யறீங்களோ அதை கொடுங்க, அதை நான் உள்ள போட்டுடுவேன் அப்படின்னு பிரதர் சொல்லுவாங்களா. அதனால எதனாலும் எது கிடைக்குதோ அது உள்ள போடுறேன், அந்த உடம்பு வந்து அதை ஏத்துக்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே எனக்கு வந்ததில்லை. इसलिए अपने आत्मिक स्थिति बनाओ, आत्मिक स्वरूप में रहो, जागृत रहो, सब ठीक हो जाएगा, नींद नहीं आएगी। इसलिए नींद को जीतने के लिए पहले खुद एक्टिव बनो, कमाई का अनुभव करो, इस समय कौन सा चल रहा है अनुभव करो, तब जाकर के। அப்போ நீங்க தூக்கத்தை வென்றவர்கள் ஆகிறதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஆக்டிவா இருங்க. நீங்க உங்களோட வருமானத்தை சேர்க்கறதுக்கான வழியை மட்டும் பாருங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிடும். चारों तरफ घर को आग लगी है और आप बीच में बैठे हैं, ये नींद आएगी? आप सोचेंगे सवेरे लोग सो जाते हैं तो दौड़ने की कोशिश करेंगे आज पाकर। உங்க வீடே பத்தி எரியுது, அந்த நேரம் உன் நடுவுல இருந்து உங்களுக்கு தூக்கம் வருமா? வராது இல்லையா. எந்திரிச்சு எங்க ஓடலாம் தானே பாப்பீங்க. आज मैं यहाँ बैठा हूँ, मेरे चारों तरफ से आग लगी है, मुझे यहाँ से भागना है ऊपर परंदा में, नींद कैसे आती है योग में? அப்ப நீங்க நினைக்கணுமா, யோகால உட்காரும் போது இப்ப என் நாலா பக்கம் உலகமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நான் இப்போ பரந்தாமத்துக்கு தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு தூக்கம் எப்படி வரும்? अगर आपको नींद आ रही है मतलब आपको आपका कोई महसूस था नहीं कि विनाश होने वाला, ये हो रही बातें भूले हुए, तब आपको नींद आती है। அதாவது நாளைக்கு உலகம் விநாசம் ஆக போகுது அப்படிங்கிற விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லாததுனாலதான் உங்களுக்கு தூக்கம் வருது யோகாவுல. इसलिए सदा जागते रहो, ज्ञान शिव बाबा को याद करना मतलब बाबा के मुरली को याद करना, बाबा के पॉइंट को याद करना, ये जागृत। और जो जागृत है वो ये आंखें कैसे सो जाएगी? அப்போ நம்ம முழிச்சிருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாபாவை நினைக்கணும் அல்லது பாபாவுடைய முரளி பாயிண்ட நீங்க நினைக்கணும். அப்படின்னு இருக்கும்போது உங்களோட சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய கண்கள் எப்படி மூடும்? ठीक है, சரிதானே அப்படின்னு கேக்குறாங்க. बहुत अच्छा भाई जी, आपने बहुत अच्छा बोला। और अगला प्रश्न है, एक सेकंड में फुल स्टॉप रखने लिए कौन सा अभ्यास करना आवश्यक है? एक सेकंड में फुल स्टॉप रखना है तो कौन सा अभ्यास ज्यादा करे? கேள்வி என்னன்னா, ஒரு செகண்ட்ல நான் முற்றுப்புள்ளி வைக்கணும், அதுக்கு நான் எந்த பயிற்சியை நிறைய தடவை செஞ்சிருக்கணும்? இதான் கேள்வி. ஒரு செகண்ட்ல முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு எந்த பயிற்சி? जितना सेकंड में अशरीरी बन जाता है, विधेयी बन जाता है, बिंदु बन जाता है, अपने आप सेकंड में बिंदी को बिंदी लगेगी, जो बिंदी स्वरूप में रहता है उसको बिंदी लगेगी। யாரு அந்த புள்ளி சொரூபத்துல இருக்கிறாங்களோ அப்போ அவங்க
ஃபுல் ஸ்டாப் வச்ச உடனே அந்த புள்ளி அப்படி நின்றுடும், ஸ்டாப் ஆயிடும். அதாவது யாரு அந்த அசரீரி பயிற்சி விதேகி பயிற்சி பண்றாங்களோ அந்த அந்த மாதிரி பயிற்சி பண்றவங்களுக்கு தான் உடனே புள்ளி வைக்க முடியும். जिसके पास ज्ञान के अथाह पॉइंट है और उस पॉइंट का स्वरूप बना हुआ है, वो बिंदी को बिंदी लगा लेता है. யாருக்கிட்ட அளவு கடந்த ஞான கருத்துக்கள் இருக்குதோ அவங்க நடந்து முடிஞ்சதுக்கெல்லாம் ஒரு செகண்ட்ல புள்ளி வச்சிருவாங்க. इसलिए बिंदी स्वरूप में टिको, अपने बिंदी लगती रहेगी. बिंदी वाला मतलब आंखें खुली है, सब मन चुप बैठा हुआ है. அதாவது நீங்க புள்ளி வைக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்க கண்கள் திறந்திருக்கு ஆனா மனசு அமைதியா இருக்கு. கண்ணு எல்லாத்தையுமே பாக்குது ஆனா உங்க மனசு அதை பத்தி சிந்தனை பண்ணல, மனசு அமைதியா இருக்கு. அதுதான் முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்றோம். சரிதானா? चलो जी, और अगला प्रश्न है, ड्रामा में हर एक का पार्ट पहले से फिक्स है तो पहली बारी एक कैसा बना? அதாவது क्वेश्चन என்னன்னா டிராமாவில் ஒவ்வொருத்தருடைய பார்ட்டும் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா இது முதல்ல இது எப்படி ஃபிக்ஸ் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ड्रामा साथ में आत्मा और परमात्मा, ये अजर अमर अविनाशी, तो कब बनी क्या बनी उसको क्वेश्चन ही नहीं हो सकता. அதாவது ஆத்மா பரமாத்மா டிராமா இது அழியாதது, இதை உருவாக்கவும் முடியாது, இது ஏற்கனவே உருவாயிருக்கு. அதுல இது எப்போ உருவாச்சுன்ற கேள்வியை நம்ம கேட்கவே முடியாது. आपका पार्ट बिल्कुल फिक्स है, कब बना इसका सवाल ही नहीं आ सकता क्योंकि अनादि है. अनादि को तो कोई प्रश्न ही नहीं आ सकता. அதாவது இது ஆரம்பமே கண்டுபிடிக்க முடியாதுங்கிறப்போ நீங்க இது எப்போ உருவாச்சுன்னு ஒரு தேதியை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? लेकिन कई लोग क्या करते हैं, उसका उल्टा एडवांटेज लेते हैं. जब मेरा फिक्स ही है तो पुरुषार्थ करने की जरूरत क्या है? அப்ப நிறைய பேர் இதை தவறா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப எல்லாமே ஃபிக்ஸா இருக்குதுன்னா அப்ப நான் எதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. समझो आपका, समझो आज दोपहर को आप यहाँ थे, ये ड्रामा में फिक्स था. तो जब फिक्स था, यहाँ 5000 साल पहले भी भट्टी की थी, आपने ब्रह्मा पूजन किया था, तो आप अगर यहाँ ही बैठ करके कहीं मैं 5000 साल पहले पूजन किया था, मैं यहीं थी, यहीं चेयर पर बैठे रहे, क्या भोजन अपने आप नीचे से आएगा? अதாவது आप साथ में आपके मुंह में जाएगा? उसके लिए पुरुषार्थ तो करना पड़ेगा. आपको थोड़ा सा चेयर हिला करना पड़ेगा, कोई ला करके देना पड़ेगा, फिर आप ले करके उसको मुंह में डालना पड़ेगा, चबाना पड़ेगा, पुरुषार्थ तो करना पड़ेगा. इसीलिए ड्रामा में भले नूत है लेकिन तो भी आपको करना पड़ेगा, तब ड्रामा बन जाता है. जो हो गया उसको ड्रामा, भविष्य के लिए ड्रामा नहीं लगाना है. அதாவது பிரதர் என்ன சொல்றாங்க, 5000 வருஷம் முன்னாடி நம்ம இதே மாதிரி பட்டி பண்ணோம், பிரதர் 5000 வருஷம் முன்னாடி வந்தாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க. 5000 வருஷம் முன்னாடி நான் சாப்பிட்டா சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், யாராவது உங்களுக்கு தட்டம் கையில தரணும், உங்களுக்கு பரிமாறணும், அதுக்கப்புறம் நீங்க கையில இருக்கிற சாப்பாடை எடுத்து வாயில போடணும், நீங்க சவைக்கணும், முழுங்கணும், அப்பதானே அது உங்களுக்கு சாப்பாடு வயிறு நிறையுது. அதே மாதிரி முயற்சிங்கிறத நீங்க தான் செய்யணும். எது நடந்ததோ அது டிராமா அப்படிங்கறத நடந்து முடிஞ்சதுக்கு மட்டும் தான் நினைக்கணும். இனி நடக்க போற ஒன்னொன்னும் என்னுடைய முயற்சியில தான் அடங்கியிருக்கு. देखो ड्रामा में ब्रह्मा बाबा का तो नारायण बनने का पार्ट फिक्स है. जीव बाबा ने बताया कि तो तुम तो बाबा अपना आराम से सोया रहा. 3 बजे तक जाता, मेरा तो कोई चेयर लेने वाला है ही नहीं. मैं तो विष्णु, तो भी बाबा 2 बजे उठे, 4 बजे उठे, 3 बजे उठे, लास्ट तक पुरुषार्थ करते रहे और वो पद प्राप्त किया. அதாவது பிரம்ம பாபாக்கு பாபா முதல்ல சொல்லிட்டாங்க, நீ தான் நாராயணன் ஆக போற அப்படின்னு. அதுக்காக பிரம்ம பாபா என் சீட்டை யாருமே பிடிக்க மாட்டாங்கன்னு சும்மா உட்காந்துட்டாங்களா? 2 மணிக்கு எந்திரிச்சாங்க, 3 மணிக்கு எந்திரிச்சாங்க, எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. அதனால தானே அவங்க திரும்ப அந்த பொசிஷனுக்கு வந்தாங்க. அதனால டிராமா ஏற்கனவே நடக்கிறது தான், ஆனாலும்
முயற்சிங்கிறது நம்மளோட கையில தான் இருக்கு. और बाबा को पता था कि मेरा ड्रामा में नारायण का पार्ट है, फिर भी बाबा ने ये किया कि अगर जगदीश भाई को ज्यादा आगे करेंगे तो कोई पुरुषार्थ करके मेरा पद न ले, इसलिए उसको क्लास करने का चांस नहीं, किताब लिखने का चांस नहीं देंगे, ताकि मेरा पद सेफ रहेगा। टांग अड़ा ही किसी में नहीं, तो भी बाबा कहे कि बच्चे तुम भी बन सकते हो, बनो, करो, सबको चांस दिया। அப்போ பாபா வந்து நாராயணன் ஆக போறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் ஒருவேளை வேற யாராவது ஆயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு ஒருவேளை ஜெகதீஷ் பாய்க்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்தாங்களா? அவங்க பாபா வந்து என்ன சொன்னாங்க, குழந்தை நீ எழுது, நீ நிறைய புக் எழுது, நீ நிறைய சேவை பண்ணு, நீ என்னை விட இன்னும் முன்னாடி போக முடியும், அப்படிதான் ஊக்கப்படுத்தினாங்க. அதனால பாபாக்கு அந்த மாதிரி எண்ணம் வரல, நம்மளோட சீட்டை இவங்க பறிச்சிருவாங்களோ, நாளைக்கு நமக்கு பதவி குறைஞ்சு போயிடுமோ, அப்படி பாபா வந்து ஒரு நாள் கவலைப்படல. इसलिए रोज ये पॉजिटिव लोग क्या, आज का दिन मैंने ड्रामा में 5000 साल पहले बहुत अच्छा बिताया था, आज मैं बहुत अच्छा, कोई भी निगेटिव में नहीं जाऊंगी, ऐसा सोचो। उसके बाद भी कोई घटना हो गई विपरीत, तब उसको ड्रामा समझ कर सोचो नहीं। அப்போ எது முன்னாடி நடந்ததோ 5000 வருஷம் முன்னாடி நடந்தது, ஆனா நீங்க உங்களை பத்தி நெகட்டிவா நினைக்காதீங்க. இனி நல்லதுதான் நமக்கு எப்பவுமே நடக்கும், பாசிட்டிவாவே நீங்க நினைக்க. इसलिए ड्रामा को ऐसे हमें यूज करना है। ड्रामा एक ढाल है। ड्रामा क्या करते हैं, कोई भी हमें बुराई बातें आते हैं उसको बचाने का काम करते हैं। அப்போ டிராமாங்கிறது நம்மள காப்பாத்துறதுக்காக இருக்கிற ஒரு கருவி மாதிரி. நம்ம ஏதாவது ஒரு தவறு நடந்தா டிராமா என்ன பண்ணுது, நம்மள அந்த இடத்துல இருந்து காப்பாத்துது. अब ड्रामा समझ करके हम कुछ करेंगे नहीं तो फिर कहेंगे मेरे ड्रामा में वो ढीला बन जाता है, फिर वो आगे नहीं बढ़ सकता। इसीलिए ड्रामा में होते भी हमें पुरुषार्थ करना जरूर। அதனால நாடகம் நினைச்சிட்டு நம்ம தளர்வா இருந்தா அப்ப நம்ம முன்னேற முடியாது. அதனால நாடகத்தை கையில விடாம நம்ம புருஷார்த்தம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கறத உணர்ந்திருக்கணும். बहुत अच्छा भाई जी, आपने बहुत अच्छा बोला। और भी एक प्रश्न है, संगम युग में कई ब्राह्मण बच्चे रहते हैं पर उसमें खुशी नहीं है, इसका क्या कारण है? वो जानते हैं कि सब जानते हैं संगम युग में वो ब्राह्मण है, फिर भी उनके मन में खुशी नहीं है, सदा उदास है. கேள்வி என்னன்னா, சங்கம் யுகத்துல நிறைய பிராமண குழந்தைகள் குஷி இல்லாம இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு எல்லாம் ஞானம் எல்லாம் புரிஞ்சிருக்கு, எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க, ஆனால் அவங்களோட முகத்துல குஷின்றது இல்ல. அது எதனாலன்னு கேக்குறாங்க. अगर वो उदास रहते हैं तो भविष्य में दास बनने वाले होंगे, इसलिए उदास रहते हैं। அப்போ அவங்க கவலையில இருக்கிறாங்கன்னா எதிர்காலத்துல அவங்க தாசர்களா தான் ஆக போறாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அவங்க கவலையில இருக்காங்க. क्योंकि उदास वाला हमेशा दास ही बनता है। நான் உதாஸ் தாஸ் இது வந்து ஹிந்தியில ஒரே மாதிரி வார்த்தை. அதனால பிரதர் சொல்றாங்க, இப்போ கவலையா இருக்கிறாங்கன்னா அங்க தாசர்கள் அப்படின்றாங்க. जो किसी का श्रृंगार नहीं करता, ज्ञान नहीं सुनाता, उसको खुशी कैसी होगी? आज हम मधुबन से क्यों आते हैं? ताकि औरों को देने से उनकी दुआएं मिलती है, तो कि मेरी खुशी बढ़ जाती है। அதாவது மற்றவங்களை அலங்காரம் பண்ண உங்களோட குஷி அதிகமாயிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் மதுபன்ல இருந்து இங்க வரைக்கும் ஏன் வந்திருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் இத ஞானத்தை கொடுக்க எனக்கு அவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்குது, அவ்வளவு குஷி கிடைக்குது. अगर उसको खुश रहना है तो रोज 4-5 लोगों को सुनाते रहो, खुशी बढ़ती जाएगी उसकी। அப்போ ஒருத்தர் குஷியா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னா, 4-5 பேருக்கு உட்கார்ந்து ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டே இருந்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா குஷி அதிகமாயிட்டே இருக்கும். यहाँ किसी का श्रृंगार नहीं करेंगे, ज्ञान नहीं सुनाएंगे, तो वहां पे भविष्य में श्रृंगार करने वाली दासी बनेंगी, इसीलिए खुशी नहीं है। அப்போ இன்னைக்கு நம்ம வேற யாருக்கும் ஞானத்தை சொல்லி அவங்கள அலங்காரம் பண்ணலைன்னா சத்தியுகத்துல போய் நாம இன்னொருத்தங்களுக்கு ஸ்தூல அலங்காரம் பண்ணக்கூடியவங்களா ஆயிடுவோம். दासियां क्या करते हैं, रानी का श्रृंगार करते हैं, बाल बनाएंगे, उसको नीलाएगी धुलाएगी, क्योंकि यहाँ हमने श्रृंगार नहीं किया ज्ञान से, वहां श्रृंगार करने वाली बनेगी, इसलिए खुशी नहीं है। அப்போ இங்க நம்ம யாரையுமே அலங்காரம் ஞான யோகத்தால பண்ணலைன்னா சத்தியுகத்துல போய் அங்க தாசிகள் என்ன பண்றாங்க, தலை பின்னி விடுவாங்க, அலங்காரம் பண்ணி விடுவாங்க,
இந்த மாதிரி வேலையெல்லாம் தான் அங்க போய் பண்ண வேண்டியது இருக்கும். देखो मैं यहाँ आकर के आप लोगों का श्रृंगार कर रहा हूँ, कितने थोड़ा मुरझा गए थे, थोड़ा सा पानी डाल करके खुश हो गए। அப்ப பிரதர் இப்ப நான் உன்னை உங்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. பாபா பிரதர் வந்து நம்மள இப்போ அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறாங்க. அப்ப தண்ணி எல்லாம் நம்ம முகத்துல படும்போது நம்ம விழிச்சிடுறோம் இல்லையா, நம்ம குஷி ஆயிடுறோம், அலர்ட் ஆயிடுறோம். जैसे कोई शिकार करता है ना, कोई शिकार करता है जंगल में जाकर के, उसको कितना खुशी होते हैं, आज मैं शेर के मार के आया हूँ। இப்போ காட்டுக்கு போய் வேட்டையாட போறாங்க இல்லையா, வேட்டையாடி முடிச்சு வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஒரு சிங்கத்தையாக்கும் வேட்டையாடி இருக்கேன் அப்படின்னு அவங்க பயங்கர குஷியில இருப்பாங்க. और आप भी क्या करो, शिकार करो ना। यहाँ तो बहुत मैं गया कन्याकुमारी, वहाँ जो बना हुआ है ना समुद्र का, कितने पब्लिक आते हो। मैंने सोचा शिकार करने का कितना अच्छा चांस है। बस में से या ट्रेन में से सवेरे जाओ, सप्ताह में 2 दिन फिक्स करो, सप्ताह में 2 दिन जाओ और वहां किसी को खड़े खड़े ज्ञान सुना के आओ। शाम को देखो आपको चेहरे में बहुत खुशी हो जाएगी। அதாவது நான் கன்னியாகுமரிக்கு போயிருந்தப்போ பார்த்தேன், இங்க எவ்வளவு வேட்டையாடலாம் அப்படின்னு நான் என் மனசுல எண்ணம் வந்துச்சு. ஏன்னா அவ்வளவு கூட்டம் அங்க இருக்கு. அதனால வாரத்துல 2 நாள் அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. போய் கன்னியாகுமரியில போய் நின்று சும்மா நின்று யாராவது வரக்கூடியவங்களுக்கு ஞானத்தை சொல்லிட்டே இருங்க. சாயங்காலம் வர சொல்லுங்க. சாயங்காலம் வந்து வீட்டுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்குதுன்னு நீங்க பாருங்க. और जो संगम में शिकार करता है वो भविष्य का राजा है, क्योंकि पहले राजा क्या करते थे, शिकार करने के लिए जाते थे जंगलों में। और शिकार कोई चूहा बिल्ली को मार के नहीं लाते थे, तो चूहा मार करके गांव में घुमाते रहेगा, ढोल बजाते, लोग देखेंगे क्या, अरे ये तो चूहा मारा, ये बच्चा भी मार सकता है। राजा ने चूहा मारा, राजा चूहा नहीं मारता, शेर की शिकार करता है। इसी तरह आपको भी क्या करना है, यहाँ तो नागरकोला में वो अपने आप शेर वहां से आते हैं, पूरा इंडिया से विदेश से शेर आते हैं, मारने का काम करो। அதாவது பிரதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி காலத்துல எல்லாம் ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க, காட்டுக்கு போய் வேட்டையாடுவாங்க. வேட்டையாடி வந்துட்டு தான் என்ன வேட்டையாடி இருக்கோன்னு ஊரெல்லாம் அப்படி சுத்தி கொட்டடிச்சு காட்டுவாங்களாம். அப்போ ஒருவேளை ஒரு ராஜா ஒரு எலிய வேட்டையாடிட்டு வராருன்னு வைங்க, அதை ஊரெல்லாம் சுத்தி காட்டினா என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன குழந்தை கூட இந்த எலிய கொண்டு இருக்குமே, இவரு ராஜாவா அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அதனால உங்க நாகர்கோயில்ல வந்து எங்கெங்க இருந்தெல்லாமோ சிங்கங்கள் வருதான் நாகர்கோயிலுக்கு. அதாவது உலகம் பூரா இருந்து சிங்கம் வருது வேட்டையாடுறதுக்கு. அதனால நீங்க நல்ல வேட்டையாடி நல்ல குஷியா இருங்கன்றாங்க. कोई चूहा बिल को मारने से थोड़ी कुछ, कोई बुढ़िया मरने वाली 2-4 दिन के बाद उसको जाकर 2 शब्द सुनाया, वो चूहा बिली हो गया। इसीलिए शिकार करने का मुझे तो बड़ा शौक है, इसलिए मैं भारत के कोने कोने में शिकार करने के लिए जाता हूँ, इसलिए खुशी बढ़ती जाती है। ஏன்னா வேட்டையாடுறவங்களுக்கு அது வேட்டை நிறைய பிடிக்க பிடிக்க தானே சந்தோஷம் அதிகமாகும். பிரதருக்கு வேட்டையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா, அதனாலதான் ஊர் ஊரா போய் நான் வேட்டையாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. एक मेरे टूर में 25-30 तो शेर मर ही जाते हैं। என்னோட டூர்ல 25-30 ஒரு 30-40 சிங்கம் இறந்துதான் போகுது ஒவ்வொரு டூர்லயும். அதனால நான் பயங்கர குஷியா இருக்கேன்றாங்க. लेकिन याद करना, शिकार बड़ी सावधानी से की जाती है। कोई कहते भाई जी सुनते ही नहीं है, नहीं सुनता तो कम से कम जाली में तो फंसाओ। ये जो सेंटर बना है ना, ये जाली बना कर रखा है शेर को पकड़ने के लिए, मीठा मीठा बोल करके यहाँ लेके आओ, मारने का काम भाई नहीं कर ही देगी। அதாவது சில சிங்கங்கள் எல்லாம் கொல்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்போ இந்த சென்டர் இருக்குது இல்லையா, சென்டர் தான் அந்த ஒரு கூண்டு மாதிரி. அப்போ அங்க உங்களுக்கு கொல்ல முடியாதவங்களை நீங்க இனிமையா பேசி பேசி இங்க கூட்டு வாங்க. உள்ள வந்து சிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கொல்ற வேலையை அவங்க பார்த்துக்கிடுவாங்கன்றாங்க. जो शिकार करेगा उसको, जिसके पास बहुत सारा खजाना है उसको खुशी होती है, मनन चिंतन करके इतना खजाना। मैं जब पहले जब आया था 2 शब्द नहीं बोल सकता था, लेकिन अभी मैं एक बार कन्नूर में आया था, ये केरला में, एक साथ में एक ही विषय पर 12 घंटा तक क्लास किया नॉन स्टॉप। அதாவது முதல்ல எல்லாம் எனக்கு பேசுறதுக்கு எப்படின்னு தெரியாது, எனக்கு ஒண்ணுமே பேசவே வராது. ஆனா அத பழகி பழகி அப்படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு தடவை நான் கண்ணூருக்கு வந்திருந்தேன். அப்போ ஒரே டாபிக்க வச்சு 12 घंटा 12 மணி நேரம் அவங்க பேசினாங்க. ஒரு டாபிக்ல 12 மணிக்கூர் பேசி இருக்கிறாங்க. निरंतर योगी कैसे बने टॉपिक था और उसी के ऊपर 12 घंटा स्पीच किया था।
निरंतर योगी अपनी क्योंकि वहां के भाई बहनों में बहुत लगन, सारी डायरिया लेकर के बैठे थे, किसी को नींद भी नहीं आई। 12 மணி நேரம் ஒருத்தருக்கு தூக்கம் கூட வரலையாம். எல்லாரும் டைரி எடுத்துட்டு அப்படியே சிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்களாம். 12 மணிக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்காங்களாம் பிரதர். एक ज्ञानी ऐसा धन है, जितना आप देंगे आपके पास डबल गुना बढ़ता जाएगा। அதாவது டாபிக் வந்து நிரந்தர யோகியாக எப்படி ஆவது, இந்த டாபிக்லயாக்க எடுத்திருக்கிறாங்க. அப்ப ஞானம்ங்கிறது அப்படி ஒரு செல்வம், எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு உங்களுக்குள்ள அது அதிகமாகிட்டே இருக்கும். तो जिसके खजाने में हीरे मोती, खुशी खुशी होगी उसकी। और ये हीरे मोती कोई मर्डर करके लेगा नहीं आपसे, जो चोरा मार के लेगा नहीं। तुम्हारे पास बहुत ज्ञान है, दो मर्डर करेगा, शेरी मरेगा, आत्महत्या का कोई नहीं ले। तो जिसके पास अविनाशी खजाना है उसको खुशी रहेगी। அப்போ யார்கிட்ட அழியாத கஜானா இருக்குதோ அவங்கள்ட்ட குஷி தானாவே இருக்கும். ஏன்னா அந்த கஜானாவை உங்ககிட்ட யாரும் உங்களை மிரட்டியோ கொலை பண்ணியோ உங்ககிட்ட இருந்து திருடிட்டு போகவோ எடுத்துட்டு போகவோ முடியாது. அதனால அந்த கஜானாக்கள் உங்களுக்குள்ள இருக்க இருக்க உங்களோட குஷி அதிகமாகும். जो ज्ञान का धारणा करता है, धारणा करने से उसका खजाना उसके पास होता है। அது யாரு ஞானத்தை வாழ்க்கையில கொண்டு வராங்களோ, தாரணை பண்ண பண்ண அது அவங்களுக்கு சொந்தமாயிடும், அவங்க வாழ்க்கையோட அது கலந்துரும். इसलिए ये सब करेंगे, अपने खुशी बढ़ती जाएगी। और जो भी बाबा ने हमें कितने सारे बच्चे नेगेटिव को पॉजिटिव मिलाओ, सदा ये करो, तब उसको खुशी रहेगी। அப்போ பாபா கூட எத்தனை விஷயம் சொல்லியிருக்காங்க, நெகட்டிவா பாசிட்டிவா மாத்துங்க. அப்ப இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த குஷி உங்க மனசுல இருந்துட்டே இருக்கும். சபாய்ஜி टाइम है। हाँ भले एक लास्ट में पूछ सकते हैं। एक रावण कौन और माया कौन, क्या दोनों एक है या एक ये अलग अलग नाम दिया हुआ है। वैसे तो मैं तो कहता हूँ माया कोई और नहीं, माया तो हमारी बहन है, बहन हमारी सिस्टर है माया। बाबा कहता है माया मेरी बेटी है और तुम मेरे बच्चे हो, तो माया और हमारे रिश्ता क्या हो गया? அதாவது क्या रिश्ता? மாயா ராவணன் இது ரெண்டுமே ரெண்டு வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு பிரதர் சொல்றாங்க. அந்த மாயா நமக்கு யாருன்னா நம்மளோட சகோதரி அப்படின்றாங்க. ஏன்னா பாபா சொல்றாங்களா மாயா என் பொண்ணு அப்படின்னு சொல்றாங்களா. அப்போ பாபாக்கு அது பொண்ணுன்னா நமக்கு யாரு, सिस्टर தானே அப்படின்றாங்க. जैसे कोई भी बहन भाई को थप्पड़ मारते, कब मारते हैं? जब वो भाई का कहना, बाप का कहना नहीं मानता, भाई अपनी मर्जी से चलता, बहन ना करके थप्पड़ मारते, ज्यादा होशियारी हो गया, मैं गई हूँ क्या है, मैं भी यहाँ बैठी हूँ। बहन थप्पड़ मारते भाई को, அதாவது बाप का कहना नहीं माना इसलिए। ஒரு சகோதரி வந்து ஒரு சகோதரனை செவுட்ல நல்லா அடி கொடுக்குறாங்களாம். எதுக்கு அடிக்கிறாங்களா? ஏன்னா அந்த சகோதரன் அப்பா சொல்றது பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். அதனால அந்த சகோதரி சொல்றாங்களா, நான் என்ன போயிட்டேன்னு நினைச்சியா, நான் இங்க தானே இருக்கிறேன், அப்பா சொல்றது நீ கேட்க மாட்டியா அப்படின்னு அடி கொடுக்குறாங்களா. அதே மாதிரி தான் इसी तरह जिस दिन हम अमृतवेला मिस करते हैं, मुरली सुनने के लिए नहीं जाएंगे, कुछ न कुछ श्रीमत का उल्लंघन करते, तो माया 3-4 तो दिन देखते है, देखोगे कोई बात नहीं, 3-4 दिन के बाद फिर उसको गुस्सा आता है, अरे 3-4 दिन से क्या कर रहा है, थप्पड़ मारते वो आपको गिराते। तब जाकर के जिस दिन आपको माया ने थप्पड़ मारी, गाल को पकड़ करके चेक करो, 3-4 दिन के बाद जाओ, जरूर आपने कुछ न कुछ गलती की। इसलिए उसी दिन माया बहन के सामने हाथ आगे करके प्रतिज्ञा करो, माया बहन सॉरी, मैंने 3 दिन अमृतवेला मिस की थी, आज से कभी नहीं करूंगी। तो माया तो ताली बजाते। जब आप रोज श्रीमत प्रमाण से, तो माया कहते मेरा भैया कितना से कमाएगा, कुछ हो जाते हैं। அதாவது பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒரு 2-3 நாள் அமிர்த வேலை எந்திக்கல, 2-3 நாள் கிளாஸ் கேட்கல, மாயா உங்க சகோதரி தானே, அவ பார்த்துட்டே இருப்பா. நீங்க 2 நாள் 3 நாள் இப்படி பார்த்துட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் 4 நாள் கழிஞ்ச உடனே உங்களை நல்ல ஒரு அறை கொடுக்குமா. அப்பதான் உங்களுக்கு நீங்க விழிப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க அப்படி செக் பண்ணி பாருங்க, உங்க இதுக்கு எப்போ உங்களுக்கு அந்த அறை விழுதோ அதுக்கு 3 நாள் முன்னால நீங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்றத செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எதெல்லாம் நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு. அப்போ நீங்க உடனே மாயாட்ட சொல்லுங்க, மாயா சகோதரி மன்னிச்சிருமா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் நான் அமிர்த வேலையில கரெக்டா இருப்பேன், இனி கிளாஸ் எல்லாம் ஒழுங்கா கேட்பேன் அப்படின்னு சொன்னோன்னா அது ரொம்ப சந்தோஷப்பட்டு, என்னோட சகோதரன் இப்ப நல்லா ஆயிட்டானே அப்படின்னு அது கைத்தட்டுமா உங்களை பார்த்து.
इसलिए अब माया भी भट्टी करते समय भी यहाँ बैठी है, सब सुन रहे हैं, इनको क्या क्या सुनाया, और वो उस रूप में आते हैं जो आपको पढ़ाया है, कोई और आउट ऑफ सिलेबस से नहीं आती। அதாவது மாயா இப்ப இங்கதான் உட்கார்ந்துருக்காளாம். இங்க உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கிறாளாம். இவங்க என்னெல்லாம் பாடம் படிக்கிறாங்க, அப்ப என்ன பாடம் படிக்கிறாங்களோ அந்த சிலபஸ்ல தான் உங்களுக்கு பரிச்சயம் வரப்போகுதா. அதனால வேற எக்ஸ்ட்ரா அவுட் ஆஃப் சிலபஸ்ல எல்லாம் ஒண்ணு கேள்வி கேட்க மாட்டாங்க. இதே என்ன பாடம் கேட்டீங்களோ இதுலதான் உங்களுக்கு பரிசு வரும். அப்போ உங்களை டெஸ்ட் जो பண்ணுவாங்க. पढ़ाई को भूल जाता है, नहीं करता, उसको उसी के रूप में थप्पड़ मारते हैं। सिर्फ पढ़ाई याद रखो, सब कुछ है, कुछ नहीं। அப்போ யாரு படிப்புக்கு சொல்லி கொடுத்த படிப்பை யாரு மறக்கிறாங்களோ அப்பதானே அடி கொடுப்பாங்க. நான் எவ்வளவு சொல்லி கொடுத்தேன் இதை மறந்துருக்கேன் அப்படின்ட்டு. அதே போல நீங்க அந்த படிப்பை நல்லா ஞாபகம் வச்சிருந்தா அப்போ ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. புரிஞ்சுதா? थैंक यू भाई जी, आपने बहुतों का मन का जो बारीक क्वेश्चंस था सबका हल्का कर दिया और सभी को उत्तर भी